என்னுடைய தந்தை ராமசாமி என்கிற தொல்காப்பியன் அந்த காலத்தில் 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர். அவரோடு படித்தவர்கள் எல்லாம் ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். மிகச் சிறப்பாக ஆங்கிலம் படித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். அவர் சொல்லிக் கொடுத்த ஆங்கிலம் தான் எனக்கு, அவர் சொல்லிக் கொடுத்த கணக்கு தான் எனக்கு, அவர் சொல்லிக் கொடுத்த வரலாறு தான் எனக்கு, அவர் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. என்னை முழுக்க கவனம் செலுத்தி உருவாக்கியதிலே என் தந்தையின் பங்கு மகத்தானது என்பதை எண்ணி இந்த நேரத்தில் அவருக்கு நான் வீரவணக்கமும் நன்றியும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னந்தனியே என்னை அழைத்து போவார். கடுமையான வறுமை பஞ்சம் ஊரையே ஆட்டி படைத்த காலம் அது. எங்கள் குடும்பத்திலே அந்த ஊருக்கே கடைசி குடும்பம் என்று சொன்னால், வறுமையிலே தாண்டவம் ஆடுகிற குடும்பம் என்று சொன்னால் அது எங்கள் குடும்பம் என்று சொன்னால் மிகையாக. ஆனால் என் தாயும் தந்தையும் கடுமையான உழைப்பாளர்கள். பெண்கள் ஒரு நேரம் உழைக்க வேண்டும் என்றால் 2 மடங்கு உழைக்கக்கூடியவர் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற என் தாய். எல்லோரும் 1 மடங்கு உழைத்து சம்பளம் 8 ரூபாய் வாங்குகிறார்கள் என்றால் 2 மடங்கு உழைத்து 16 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு, சம்பளத்தை பிரித்துக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி தான் என் தாய். என் தந்தையும் அப்படித்தான். என் தந்தை மருத்துவமனையிலே கிடந்த நேரத்தில் தான் அவரோடு சில மணி நேரங்கள் நான் இருக்க முடிந்தது, சில நாட்கள் இருக்க முடிந்தது. 3வது மனிதரை போல்தான் என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து எங்கோ ஒரு ஓரத்தில் இருந்து பார்த்துவிட்டு போவார். ஊர் தேடி போய் நான் அவரை பார்த்ததில்லை, வீடு தேடி போய் தாயோடு தந்தையோடு இருந்து நான் பேசியதில்லை. அவர்களோடு நான் இருந்தது 13 வயது வரையில் தான். அதன் பிறகு குடும்பத்தோடு யாரோடும் நான் கூடியிருந்து சாப்பிட்டதில்லை, பேசியதில்லை, பழகியதில்லை. உள்ளூரை இருக்கிற வருத்தங்களையோ கவலைகளையோ அல்லது மகிழ்ச்சியையோ நான் பகிர்ந்து கொண்டதில்லை. 13 வயதுக்கு பிறகு நான் கல்லூரி படிப்பதற்காக விருத்தாசலம் வந்தேன். பியூசி முடித்தேன். பிறகு சென்னைக்கு வந்தேன். மாநில கல்லூரியிலே 3 ஆண்டுகள் பயின்றேன். பல்கலைக்கழகத்திலே 2 ஆண்டுகள் பயின்றேன். பொது வாழ்க்கையிலே ஈடுபட தொடங்கினேன். ஈழ விடுதலை போராட்டம் தலை தூக்கியது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே என் தந்தை எப்போதாவது ஒரு முறை வந்து என்னை பார்க்க சொல்லி கடிதம் எழுதுவார். நான் ஊருக்கு போவேன். அவர் எந்த அளவுக்கு என்னை ஆளாக்குவதற்காக, இந்த குடும்பத்தை ஆளாக்குவதற்காக, காப்பாற்றுவதற்காக பாடுபட்டு இருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது ஒரு செய்தியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ராமச்சந்திரா மருத்துவமனையிலே அவர் படுத்து கிடந்த நேரத்திலே அவர் தலையை நான் தடவிக் கொண்டிருந்தேன். அந்த தலையில் உள்ளங்கை அளவுக்கு ஒரு ரூபாய் நாணயம் அளவுக்கு முடியில்லாமல் சொட்டை விழுந்திருந்தது. அவருக்கு எப்படி சொட்டை விழுந்தது? வயது காரணமாக முடிவுதரவில்லை தோழர்களே. அவர் என்னை காப்பாற்ற, என் உடன் பிறந்த தம்பிகளை காப்பாற்ற, இந்த குடும்பத்தை காப்பாற்ற 8ஆம் வகுப்பு வரையில் படித்து வரலாற்றை மனப்பாடமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசிரியரை போல் வாழ்ந்த அவர் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக சாணிச்சட்டி சுமந்தவர். ஊரிலே ஆடு மாடு மேய்த்து சாணிச்சட்டியை தன் தலையிலே சுமந்து எங்களுக்கு கஞ்சி ஊற்றி, எப்படியாவது நீ பிழைத்துக்கோ, எப்படியாவது நீ படிக்க வேண்டும், எப்படியாவது இந்த குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர் அந்த கடுமையான பஞ்சத்தின் போது என்னை தனியே அழைத்து போவார். விறகு வெட்டி அந்த விறகு கட்டையை அடுக்காக கட்டி அவர் தலையிலே 5 கட்டுகளை சுமப்பார். என் தலையிலே 2 கட்டுகளை, விறகு கட்டைகளை வைத்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 2 ஆறுகளை கடந்து ஆவினங்குடி என்கிற ஒரு நகரத்திற்கு வந்து அந்த விறகு கட்டுகளை விற்பனை செய்து ஒரு கட்டு 5 ரூபாய், 2 கட்டு நான் விற்றால் 10 ரூபாய் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு அரிசி வாங்கி கொண்டு வந்துதான் என்னுடைய குடும்பத்திலே கஞ்சி காய்ச்சக்கூடிய நிலை இருந்தது. அப்படி விறகு விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய அளவுக்கு வறுமை தாண்டவமாடிய அந்த நேரத்தில் கூட என் தந்தை என் நாடி நரம்புகளிலே உறவேற்றினார். ஆறுகளை கடந்து போகிற போது நெப்போலியன் வரலாற்றை சொல்லியிருக்கிறார், நவாபுகளின் படையெடுப்பை பற்றி சொல்லியிருக்கிறார், மாவீரன் அலெக்சாண்டருடைய படையெடுப்புகளை பற்றி பேசியிருக்கிறார். எத்தனையோ வரலாறுகளை எல்லாம் அவர் படித்த அந்த காலத்தில் அவர் உணர்ந்த வரலாறை எல்லாம் சொல்லி எதற்கும் அஞ்சாதே என்கிற துணிவை ஊட்டியவர் என் தந்தை தொல்காப்பியன் அவர்கள். வறுமையால் வாடி கிடந்தேன். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த காரணத்தினால் அந்த வறுமையில் எனக்கு தாழ்வு மனப்பான்மை எல்லோருக்கும் இருப்பதை போல் மேலோங்கி இருந்த காலம். எதற்கும் அஞ்சக்கூடாது, எதற்கும் நீ பணிந்துவிடக் கூடாது. நீ இப்படிப்பட்ட மாவீரர்களைப் போல் இல்லை என்றாலும் கூட நீ ஒழுக்கத்தோடு மானத்தோடு வாழ வேண்டும் என்று எனக்கு பாடம் புகட்டியவர் தான். அவர் வேலை செய்கிற போது நான் போய் பக்கத்திலே நிற்பேன். எனக்கு ஏரோட்ட தெரியாது, ஆனால் அவர் ஏரோட்ட கூடாது என்று சொன்னார். அவர் மீன் பிடிக்க போவார், நான் பக்கத்திலே போய் நிற்பேன். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற இடத்திற்கு வரக்கூடாது என்பார்.
அங்கே அடவு கற்றுக் கொள்வார்கள், கிராமப்புற நாட்டியங்களை கற்றுக் கொள்வார்கள், உருவி மேளம் கற்றுக் கொள்வார்கள். இவரே நாடகத்தில் கம்சன் வேடம் போட்டு ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் என்று பின்னால் தெரிந்து கொண்டேன். அப்படி நாடக கலையை கற்றுக்கொண்டவர், பாடல் புனையக்கூடியவர், பாட்டு பாடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆற்றல் இருந்தாலும் நாடகம் பார்க்க கூடாது என்று சொன்னார். அடவு பாடுகிற இடத்திற்கு போகக்கூடாது என்று சொன்னார். உருவி மேளம் கற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு போகக்கூடாது என்று சொன்னார். இப்படியெல்லாம் என்னை எந்த இடத்திற்கும் போகாமல் கல்வியின் மீது நாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக என் தந்தை என்னை ஒருமுகப்படுத்தி ஆளாக்கினார். எப்படியாவது படித்து வேலைக்கு வந்து விடுவான், இந்த குடும்பத்தை காப்பாற்றுவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் என் வாழ்க்கை பெரியார் திடலுக்குள் நுழைந்த பிறகு முற்றிலும் திசை திரும்பியது. பெரியார் திடலை நான் பார்க்காமல் இருந்திருந்தால், பெரியார் திடலுக்கு நான் போகாமல் இருந்திருந்தால், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களுடைய உரையை கேட்காமல் இருந்திருந்தால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி நான் அறிந்திருக்க முடியாது, தந்தை பெரியார் அவர்களை பற்றி அறிந்திருக்க முடியாது. தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் நான் அறிந்திருக்காமல் இருந்திருந்தால், சராசரி ஒரு மனிதனாக பெண்டு பிள்ளைகளோடு குடும்பம் நடத்தக்கூடியவனாக நான் மாறியிருந்திருப்பேன். ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களின் தலைநிமிர்வுக்காக, ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காக, ஈழத் தமிழர்களின் விடுதலைக்காக போராட வேண்டும் என்கிற உணர்வை நான் பெற்றேன் என்று சொன்னால் அது முழுக்க பெரியார் திடலுக்கு பொருந்தும். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் நடத்திய போராட்டங்கள் அதற்கு காரணம் என்பதை நான் அடித்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி உணர்வோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.